நம்ம ஹீரோயின் மல்லி போன் பேசுறேன்னு சொல்லி போனை வாங்கி வீடியோ கால் பண்ணாங்க. விஜய் வீடியோ கால் ஆன் பண்ணதுமே எதிர்முனையில கதிரேசனும் நிஷாவும் இருக்கிறத பார்த்ததும் ஏதோ சரியில்லைன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்மளதான் வீடியோ கால்ல காட்டிக்கிட்டு இருக்க அந்த மல்லி அப்படின்னு தெரிஞ்சதுமே நிஷா ஓடி போய் அந்த போனை பிடிங்கினதும் மல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்றத விஜய் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அந்த குடோனை தேடி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. விஜய் இவ்வளவு சீக்கிரமா அந்த குடோனுக்கு வந்து சேருவார்னு கதிரேசனும் சரி நிஷாவும் சரி கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள வந்ததுமே ரவுடிங்க நம்ம ஹீரோ விஜயை தாக்க ஆரம்பிச்சதும் பதிலுக்கு அவரும் திருப்பி தாக்க ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோயின் மல்லியும் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கிருந்த எல்லா ரவுடிகளையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க. கதிரேசனும் நிஷாவும் நம்ம ஹீரோ விஜய் கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் கோவமா கேட்கவும், உங்களுக்கு இவளை பத்தி என்னமாமா தெரியும்? இவன் நம்ம வெண்பாவுக்கு விஷம் கொடுத்துருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? இவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க, அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா வெண்பா எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு பழைய புராணத்தையே திருப்பியும் பாட ஆரம்பிச்சாங்க. நிஷா, நடந்தது என்னன்னு தெரியாம உன் பாட்டுக்கு நீ பேசிட்டு போகாத. இன்னைக்கு வெண்பா நல்லா இருக்கிறா அப்படின்னா அதுக்கு காரணமே மல்லி தான். மல்லி மட்டும் இல்லைன்னா வெண்பாவுக்கு என்ன ஆயிருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. யாரு என் கூட இருக்கணும், யாரு என் கூட இருக்கக்கூடாதுன்றத நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவரு மல்லி நிஷா உனக்கு என்ன கொடுத்தாலோ அதை அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோயின் மல்லி நிஷாவை அவ எப்படி தன்னை அரைஞ்சாலோ அதை விட பலமா 2 அறையை கொடுத்தாங்க. நம்ம ஹீரோயின் மல்லி விட்ட அறையில நிஷா நில தடுமாறி போயிட்டா. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாம கதிரேசன் ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா அப்படின்றத நம்ம ஹீரோ விஜய் கேட்டிருக்கணும். நிஷா வாயாலேயே ரஞ்சிதா தான் இது எல்லாத்தையும் சொன்னான்றதையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கணும். வீட்டுக்கு வந்ததுமே ரஞ்சிதாவையும் சரி சித்ராவையும் சரி உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். நான் போற சாப்பாடை சாப்பிட்டுட்டு விசுவாசத்தை எங்கேயோ காட்டுறிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் ரஞ்சிதாவையும் சித்ராவையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருந்தாருன்னா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் பின்புலமா ரஞ்சிதா தான் இருக்கான்ற விஷயம் நம்ம ஹீரோ விஜய்க்கும் சரி மல்லிக்கும் சரி கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருச்சு. ஆனா விஜயும் மல்லியும் வீட்டுக்கு வரும்போது தான் பண்ண இயக்குத்தனத்தை வெளியே காட்டிக்க மாட்டா ரஞ்சிதா. நல்ல மாதிரி வந்து சாதாரணமா தான் பேச ஆரம்பிப்பா. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மல்லிக்கும் விஜய்க்கும் இடையில அவங்க மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு இடையே ஏற்பட ஆரம்பிச்சது. 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா வெளியே சொல்லிக்கிறதுக்கு 2 பேருமே தயங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தை மட்டும் அளவுக்கு அதிகமா காட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது வெண்பாவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அந்த குடோனை விட்டு வெளியே வந்ததும் என்ன ஒரு ஹீரோ வந்து காப்பாத்தினாரு அப்படின்னு நம்ம ஹீரோ மல்லி சொல்லவும், அந்த ஹீரோ நீங்க தானே டாடி அப்படின்னு ரொம்ப தெளிவா கேட்க ஆரம்பிச்சுட்டா. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே உனக்கு பண தேவை இருக்குன்னு நல்லாவே எனக்கு தெரியும், உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம், ஆனா நீ என்கிட்ட கேட்காமலே இருக்கியே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு நம்ம ஹீரோ விஜய். எனக்கு பண தேவை இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு பக்கம் என்னோட மனசாட்சி அந்த பணத்தை வாங்க விடாம என்னை தடுத்துருச்சு. அதுக்கு காரணம் ஒரு பக்கம் சிடுமுஞ்சா இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷங்கிட்ட கை நீட்டு பணம் வாங்கக்கூடாது அப்படின்றதும், இன்னொரு பக்கம் விலை மதிக்க முடியாத பாசத்தை கொடுத்துட்டு இருக்க வெண்பாவோட பாசமும் தான் அதுக்கு காரணம். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லி பேச ஆரம்பிச்சாங்க. மல்லியோட பேச்சு நம்ம ஹீரோ விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. மல்லி மேல ஒரு தனியான அபிப்பிராயம் அவருக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.